கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை, நீர் எங்க கூட பேசுவீராக. ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம்ப்பா, ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வார்த்தையில ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு என்பதை நாங்கள் அறிந்துமை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கர்த்தாவை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் நீ பேச போறதற்காக நன்றி. என்னை பலப்படுத்தும், வருகைக்காக எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு எல்லாம் தெரியும், இந்த டிசம்பர் மாதம் என்று சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை குறித்து இன்னைக்கு உலகமெங்கும் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்குறோம். என்ன செய்கிறோம்? உலகமெங்கும் கர்த்தராகிய தேவனை என்ன செய்கிறாங்க? ஆராதித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை குறித்தும் பிறப்பை குறித்த நற்செய்திகளை என்ன செய்கிறாங்க? உலகமெங்கும் கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பரிசு கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, ஸ்வீட் கொடுக்குறது, இப்படி பல காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த டிசம்பர் மாதம் அதிகமாக செய்கிறத நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது நிமித்தமாக, உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவத்தை போக்கும்படிக்காக அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் ஒரு மனுஷ குமாரனாக என்ன செய்கிறாரு? அந்த நமக்கு தெரிந்த பிரகாரம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவங்க ஒன்று கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர அவர்கள் ஒன்று கொண்டு இணையாமலேயே பரிசுத்த ஆவியினால உற்பவித்து பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தது உண்மை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்து உங்களுக்காக எனக்காக மரித்து அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறான், மறுபடியும் வரப்போகிறான். இதுதான் கிறிஸ்தவத்தின் பேசிக்கான அடிப்படை சத்தியத்தில் ஒன்று, மிக முக்கியமான சத்தியம். அப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்போ படித்ததான வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, அது யாரை நோக்கி அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே படிக்க முடியும். தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்காங்க. அதாவது மந்தை, ஆடு மாடுகளை, அதாவது ஆடுகளை எல்லாம் அவங்க மந்தையாக அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் பெத்லகேமில் அவங்க என்ன செய்கிறாங்க? மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களிடத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறாரு? தேவதூதனை அனுப்பி அவர்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி. யாரு சந்திக்கிறது அப்படின்னா, தேவதூதன் யாரை சந்திக்கிறாங்க? மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற வேளையில தேவதூதர் அவர்களை சந்திக்கிறார். என்ன சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி 2வது பாயிண்ட் சொல்லுது. இப்போ முதலாவது பார்க்கும்போது தேவதூதன் யாரை சந்திக்கிறாங்க? மேய்ப்பர்களை சந்திக்கிறாங்க. எதற்காக சந்திக்கிறாங்க? நீங்க பாருங்க, நம்ம உலகத்துல நம்ம வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை சந்திக்கிறோம்? திடீரென்று நம்ம பார்க்கும்போது நம்முடைய சொந்தக்காரங்களை சந்திக்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு நம்முடைய கம்பெனியில் வேலை செய்யும்போது அவங்களுடைய ஓனரை நீங்கள் திடீரென்று சந்திக்கலாம். சந்திக்கும் போது, ஐயோ, நம்ம ஓனரு, கம்பெனி ஓனரே நம்மளை வந்து சந்திக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் மிக முக்கியமான, உலக பிரகாரமான முக்கியமானவர்கள்னு சொல்லும்போது ஒரு எம்எல்ஏ சந்திக்கிறோம், இல்லை ஒரு எம்பியை சந்திக்கிறோம், இல்லை ஒரு மினிஸ்டரை சந்திக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறோம், இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டரை சந்திக்கிறோம்னு வைங்களேன். இவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஐயோ, இவர் வந்து நம்மளை சந்திக்கிறாரா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் அல்லவா? அதே மாதிரி தான் மந்தை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, அவர்கள் தேவதூதனை சந்திக்கிறார்கள். ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தேவதூதர்களை சந்திப்பதற்கான சான்ஸே கிடையாது. அவங்க சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை. தேவதூதனை குறித்து அவர்கள் சத்தியத்தில் அறிந்திருக்கலாம், வேதத்தில் அறிந்திருக்கலாம். இப்படி தேவதூதன் உண்டு, தேவதூதர்கள் எல்லாம் பேசுவார்கள், மனிதனிடத்தில் பேசுவார்கள், இப்படி எல்லாம் அறிந்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த மேய்ப்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரியும், ஆனால் சத்தியத்தின் படி அந்த மேய்ப்பனை அவர்கள் பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவங்க நினைச்சிருப்பாங்க, நம்ம சாதாரண ஒரு மேய்ப்பர்கள், நம்ம இடத்துல எல்லாம் வந்து தேவன் பேசுவாரா? நம்ம இடத்துல எல்லாம் கடவுள் தேவதூதனை அனுப்புவாரா? இல்லை தேவன் வந்து பேசுவாரா?
இல்லை நமக்கெல்லாம் ஒரு தரிசனம் கிடைக்குமா, இப்படி கூட எண்ணிக்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் தேவன் யார் அனுப்பி, தேவதூதனை அனுப்பி அப்படிப்பட்ட அந்த மேய்ப்பர்களை சந்திக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் இந்த வார்த்தை மூலமாய் ஒருவேளை உங்க சொசைட்டிலேயே, உங்க கிராமத்திலேயே நீங்கள் தான் தாழ்வாக, இல்லை உலக பிரகாரமான பண வசதி இல்லாதவர்களாக, அழகு இல்லாதவர்களாக, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உங்களை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்க கிராமத்துல உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். இவர்கள் சாதாரணமானவர்கள், இவர்கள் ஏழை ஜனங்கள், இவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லி நீங்க சாதாரணமாக அற்பமாய் நினைத்து கொண்டு உங்களை நினைத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? அவர்களைத்தான் போய் சந்திக்கிறார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் சந்தித்துட்டு இருக்கிறாரு. எத்தனையோ கிறிஸ்துமஸ் காலங்களை நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனால் என்னை தேவன் ஒரு முறை சந்திக்க மாட்டாரா? தேவதூதன் என்ன சந்திக்க மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தான் அந்த நாள். உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகிற ஒரு நாள் தான் இந்த நாள். இன்றைக்கு மேய்ப்பர்களிடத்துல ஆண்டவராகிய தேவன் தேவதூதனை அனுப்பி சந்திக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம், வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் இருந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருந்திருக்கலாம், இல்லை எதிராளி நம்முடைய மந்தையை அழித்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவதூதனை பார்க்கும்போது, இவ்வளவு பிரகாசமான ஒரு தேவன், இவ்வளவு மகிமையானவரை நம்ம பார்த்தோமே என்று சொல்லி அதை பார்க்கும்போது, என்னென்று சொன்னால் அவர்கள் இதுவரையிலும் பார்த்தது கிடையாது அல்லவா? அதனால் அதை பார்க்கும்போது ஒரு பெரிய பயத்தோடு அவர்கள் பார்த்திருக்கலாம். இது என்னதா இருக்க போகிறது, இது யார் என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய பயத்தோடு அந்த தேவதூதனை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, அவர்கள் பயந்து நிற்கிறாங்க. ஐயோ, இது யார் இப்ப சந்திக்கிறது, இது யார் என்று சொல்லி பயந்து கொண்டு நிற்கும் போது அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. தேவதூதனுடைய வாயிலிருந்து ஒரு சத்தம் வருது. இதோ நான் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை தரப்பா, என் வாயில ஒரு நற்செய்தியோடு நான் வந்திருக்கிறேன், நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மேய்ப்பர்களை பார்த்து அந்த தேவதூதன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை. சாதாரண சந்தோஷம் இல்லைங்க. ஒருவேளை உலகம் இன்னைக்கு கொடுக்கிற சந்தோஷம் சாதாரண ஒரு சந்தோஷம். பாவம் செய்யும் போது கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தான், சிற்றின்பம், கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அழிந்து போகக்கூடியது. ஒருவேளை ஒருவருக்கு ஒரு சந்திக்கும் போது கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஒருவேளை உங்க நண்பர்களை நீங்க சந்திக்கிறீங்களா, சந்தோஷம் வரும், இல்லைன்னு சொல்லல. சின்ன சந்தோஷம். பணம் கிடைக்கும் போது கிடைக்கிறது சின்ன சந்தோஷம். ஒரு பாவம் செய்யும் போது கிடைக்கிறது கொஞ்ச நேரம் சந்தோஷம்தான். ஆனால் இங்க ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது? மிகுந்த சந்தோஷத்தை. சாதாரண சந்தோஷம் இல்லைங்க, மிகுந்த சந்தோஷம், பரிபூர்ணமான சந்தோஷம். நீங்க பாருங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில பார்க்கும்போது ஜனங்கள் இன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வேதனையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பணம் இருக்கிறது, ஆனா சந்தோஷம் இல்லைங்க. இருதயத்துல ஏதோ ஒரு துக்கம், இருதயத்துல ஏதோ ஒரு வேதனை. இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்டதான வேதனையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு நிமித்தமாக ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். என்ன சொல்ல நல்ல செய்தி? மிகுந்த சந்தோஷத்தை அவர் தரப்போகிறாருங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு முதலாவது சந்தோஷம். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இரண்டாவது, எல்லா ஜனத்திற்கும், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷம். உலகமெங்கும் மிகுந்த சந்தோஷம். ஒன்று தெரியுமா? உலகமெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும், சுமார் 800 கோடிக்கு அதிகமான ஆத்துமாக்கள் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 800 கோடியில் சுமார் 400 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் கொண்டாடுகிற, அதிலும் ஒருபடி மேல சொன்னீங்கன்னா 7 கண்டத்தில் ஒரு கண்டத்தில் மனிதர்கள் வாழாமல் இருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் 6 கண்டத்திலும் கொண்டாடுகிற ஒரே ஒரு பண்டிகை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து தான் உலகம் எங்கும் இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் சரித்திரத்தை 2ஆய் பிரித்தவர். கிமு என்றும், கிறிஸ்துவுக்கு முன் என்றும், கிறிஸ்துக்கு பின் என்றும் சொல்லி ஒரு சரித்திரத்தை, ஒரு வரலாறை உருவாக்கியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால், அவருடைய பிறப்பே ஒரு மிகுந்த சந்தோஷங்க. உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தரும்படிக்காக, உங்களுக்காக எனக்காக அவர் இந்த பூமியில சிறு பிள்ளையாய், குழந்தையாக, ஒரு பாலனாக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளுடைய கற்பத்துல பரிசுத்த ஆவியினால, தேவனுடைய வல்லமையினால, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவர் தகப்பன் இல்லாமலேயே உருவாக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை 100% உண்மையான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு எனக்கு சந்தோஷத்தை தர முடியும். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? ஏன் அவர் சந்தோஷம்? அவருடைய பிறப்பு நிமித்தமா ஏன் சந்தோஷப்படுறோம்? இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு பிள்ளையை அந்த பூமிக்கு அனுப்பும்போது நம்முடைய குடும்பத்தில் ஒருவருக்கு கிடைக்கலாம், இல்லை எனக்கு கிடைக்கலாம், நம்ம உங்க பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் போது பெரிய சந்தோஷம்தான். ஆனால் அந்த சந்தோஷத்தை காட்டில் மிக முக்கியமான சந்தோஷம் இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும்போது. ஏன் என்று சொன்னால், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஏன் நமக்கு சந்தோஷம் என்று சொன்னால், அவருடைய பெயர் இரட்சகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உங்களை என்னை ரட்சிக்கும்படி வந்தவர், உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவத்தை போக்கும்படிக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக, உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில உங்களுடைய தண்டனை என்னுடைய தண்டனையை அவர் வாங்கும்படிக்காக இந்த உலகத்துல சிறு பிள்ளையாக கற்பத்துல என்ன செய்தார்? குழந்தையாய் அவர் பிறந்தது உண்மைங்க. அதனால தான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்று சொன்னால், இயேசு இல்லாமல் உங்களுக்கும் எனக்கு என்ன ரட்சிப்பு கிடையாது. நம்மெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகி போனதுபடினால உங்களுக்கு எனக்கும் பாவத்தை போக்கும்படிக்காக, நம்முடைய பாவத்தை மீட்டெடுக்கும்படிக்காக, நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்காக, உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பை தரும்படிக்காக அவர் இரட்சகராக இந்த உலகத்துல இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை அறியாதவர்கள் நீங்க இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்த அந்த பிறப்பை தான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர்ல நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது 25 தானா என்று சொல்லி பல ஆவிக்குரிய சபைகள் சொல்லுவாங்க. 25 என்று சொல்லி வேதத்துல எங்கேயும் சொல்லப்படல. ஆனால் பிறந்தது உண்மை. அவர் பிறந்தது உண்மையா இருக்கிறதுனால அவர் பிறப்பை கொண்டாடுகிறதுல தவறில்லை. ஒருவேளை நாட்களை உலகத்துல என்ன செய்திருக்கான்? பாரம்பரியமாய் வைத்திருக்கலாம், உண்மைதான். ஆனால் அவர் பிறந்தது உண்மைங்க. அன்புரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மிகுந்த சந்தோஷத்தை இந்த நாளில் ஆண்டவர் தரப்போகிறார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னவென்று சொன்னால், அந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம், அதோடு சேர்ந்து இன்னொரு சந்தோஷத்தை கூட வேதம் சொல்லுகிறது. என்ன சந்தோஷம் தெரியுமா? ஏசாயா 35வது அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பாருங்க, கடைசி காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ்ல குடில் வைக்கிறதுலையும், கிறிஸ்மஸ் ட்ரீ கட்டுறதுலையும், சீரியல் போடுறதுலையோ, ஸ்டார் போடுறதுலையும், கேரளுக்கு போய் கிறிஸ்மஸ் தாத்தாவோடு கூட என்ன செய்யறது, அதை கூட நேரத்தை செலவழிக்கிறது மாத்திரம் அல்ல, அதெல்லாவற்றையும் தாண்டி இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமியில பிறந்தது உண்மை. பெத்லகேமில பிறந்தார். இரண்டாவது அவர் பிறக்க போகிறார். மேகத்துல அவர் பிறக்க போகிறார். மேகத்துல அவர் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து நித்திய மகிழ்ச்சிக்காக நீங்களும் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நிமித்தமாய் வருகிறது என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வருகையில கிடைக்க போகிறது என்ன தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். ஒரு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, நிரந்தரமான மகிழ்ச்சியை தருகிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த நித்திய மகிழ்ச்சி வேணுமா? அது யார்கிட்ட இருக்கு தெரியுமா? அதுவும் இயேசுடத்துல தான் இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டோட வருகை குறித்த ஒரு தரிசனத்தோடு நம்ம வாழும்போது நித்திய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டு நித்தியமாக மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட நம்ம வாழ முடியும். அதனால இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிறவர்கள் நன்றாய் கொண்டாடுங்கள். ஆனால் அதே நேரத்தில் இயேசுவின் வருகை மறந்து என்ன செஞ்சிடாதே, கொண்டாடிடாதீங்க. இயேசுவின் வருகை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழுவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்.